மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. மாறன்லேருந்து எல்லாரும் வந்து வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து கடைக்கு போலையாடா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கேட்குறாங்க. சரி இங்க என்ன மீட்டிங்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்ப வீரா வந்து உடனடியா வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவ வாயால வந்து சொல்லணுமா? கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு. ஐயய்யோ! இவ்வளோ பரபரப்பான விஷயமா? இனிமேட்டு அவள்ட்ட பேசலாமா வேணாமா? நேத்து நைட்டு வேற அவகிட்ட நம்ம ரொம்ப கோவமா வேற பேசினோமே! அத கோவத்துல வச்சுக்கிட்டு கூட கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ட்டா என்ன பண்றது? ஆமா, இல்லாட்டா மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொல்லிட்டா முன்னாடியே. நீ ஒன் சைடா தானடா லவ் பண்ணிட்டு இருந்தன்னு மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீரா வந்து எனக்காக தான் பேசுவாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன். கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. ராமச்சந்திரன்ட்ட வந்து என்னத்த சொல்லுவா? ஒண்ணும் புரியலையே எனக்கு. மாறன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ட்டானா, என்ன பண்றது? ச்சே! அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. சொன்னா மாறன் வந்து சந்தோஷப்படுவான். ஆனா, இத எப்படி இருந்தாலும் தவிடுபடி ஆக்கணுமே! அவள யோசிக்கவே விடக்கூடாது. "என்ன மாமா, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப, வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க. "நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சின்ன பொண்ணு அவ. இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இருக்கா, இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணத்தையே பண்ணி வச்சியா. ஆனா நீ அவளுக்கிட்ட சம்மதம் கேட்காம, நீ வந்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண சொல்றியா? கடைசி நேரத்தில ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கயேன், யாரு அசிங்கப்படுறது? எங்க அண்ணனா? அத நான் 1% கூட வர விடமாட்டேன். ஏம்மா கல்யாணம் பண்ணிக்க போறவ, அவ வாயால இஷ்டம் இருக்கு, இல்ல. சொன்னா தாம்மா அடுத்தபடி நம்ம எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாரி தான் சொல்றாங்க. கண்மணி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து தயக்கத்தோட வராங்க. "ஏய் போறோம்டா ராமச்சந்திரா வீட்டுக்கு. நீ எதுவும் கல்யாணத்தில விருப்பம் இல்லன்னு சொல்லிடாதடா" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப ஜெயலட்சுமி வந்து அவங்க பொண்ணுகிட்ட வீரா கிட்ட, "என்னம்மா என்ன ஒரு தர்ம சங்கடத்தில வந்து ஆள்படுத்திட்டீங்க. சரி சம்மதம்னு சொல்லிட்டா போதும் தானே உங்களுக்கு?" "ஆமா. இது உன்னோட அக்காவோட வாழ்க்கை பிரச்சனையும், இன்னொன்னு ராமச்சந்திரனோட மரியாதை பிரச்சனை. நீ சம்மதம் சொல்லிட்டேங்கிறனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட முன்னாடியே வந்து சொல்ட்டாங்களா? இப்ப திருப்பி வந்து கேட்குறாங்க. இது கேட்டு அவர் அங்க மாத்தி பேசினா அவருக்கு எப்படி இருக்கும்? அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "சரிம்மா, வாம்மா போலாம். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. "சம்மதம் இருக்கா? இல்லையாம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, மாறன் வீராவ பார்க்குறாங்க. வீரா மாறன பார்க்குறாங்க. "என்னம்மா நான் கேட்குறேன், நீ எங்கேயோ பார்க்குறியேன்னு" சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "சார் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." "என்னது? என்ன சொல்றதுன்னே தெரியலையா? என்னடா இது! இங்க நடக்கிறது வேற என்னமோ இருக்கு போல இருக்கு." மாறன் வந்து வீராவ பார்த்துக்கிட்டு இருக்கான். வீரா வந்து மாறன பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம வள்ளி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "சார் நான் ஒண்ணு கேட்பேன். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி பீடிங் போடுறாங்க. "என்ன இவ புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு தானே சொல்ல சொன்னோம். இவ என்ன பெருசா பேசுறா? அப்பன்னா மாறன பத்தி தான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரான்னு." கண்மணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. "ஏய் உனக்கு இந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னல்ல. அதத்தானே சொல்லப் போற. அத விட்டுட்டு தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்க. இரும்மா கண்மணி. அவளோட வாழ்க்கை சமாச்சார பிரச்சனை இது. புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு அவள பேச விடு." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்குண்ணே. அவ மனசுல முதல்ல வேற யாரும் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே." அப்படின்னு சொன்னோனே, கண்மணி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு மாறன தான் பிடிச்சிருக்கு. எனக்கு மாறன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு?" வீரா வந்து வாய் விட்டு கேட்டுட்டாங்க. எல்லாருக்கும் வந்து க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஆனா, நம்ம மாறன் மட்டும் சிரிச்ச முகமா ஃபேஸ்ல பல்ப் எரியுதுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வேற லெவல்ல சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. கண்மணி வந்து மாறனோட ஃபேஸ பார்த்தோனே, அப்படியே அவங்களுக்கு தாங்க முடியல. "என்ன இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு நம்ப கண்மணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களால தாங்க முடியல. "ஏய் வீரா! என்னடி சொல்லிட்டு இருக்க? உன்ன என்ன சொல்ல சொன்னா? இங்க என்ன சொல்லி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "அண்ணே ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இங்க இது மாரிலாம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு. வீரா தான் என் வீட்டு மருமகளான்னு" சொல்லி அந்த இடத்துல வள்ளி வந்து வீராவ அப்படியே ஹக் பண்றாங்க. செம்ம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து கண்மணி வந்து தனக்கே தெரியாம வந்து செம்ம மாஸா வந்து ஃபோர்ஸா வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. பார்த்தா இது எல்லாம் உண்மையா இல்ல இதுவான்னு தெரியல. சின்னதா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கண்மணியோட ட்ரீமா இருக்கலாம்.